கடவுளே, இந்த சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா யாருமே லோன் கொடுக்க மாட்றாங்களே. யாராவது கடனை கொடுத்தாதானப்பா அந்த கடனை கரெக்டா கட்டி சிபிலை இம்ப்ரூவ் பண்ண முடியும். யாருமே கடன் கொடுக்கலனா நாங்க என்னதான் பண்றது? இப்படி பல பேர் புலம்பிருப்பீங்க. உங்களோட சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 சூப்பரான வழிகள் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நகை இருந்தால் போதும், அந்த நகையை வச்சு கடன் வாங்கி அந்த கடனை கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிரும். இதை சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்கிட்ட தான் நகையே இல்லையே, கொஞ்சம் நஞ்ச பணம் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. உங்ககிட்ட ஒரு 20,000 25,000 சொல்லி இந்த அளவுக்கு பணம் இருந்தால் கூட போதும், அதை நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி அந்த கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணி அதை கரெக்டாக கட்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருங்க. உங்களோட சிபில் ஸ்கோரை மட்டும் கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லோனுக்காண்டி லோன் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பேங்க்காரங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு லோன் கொடுப்பாங்க.